ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு iVision இந்தியா. நம்ம இந்த வீடியோவில் நிலாவை பற்றின ஒரு அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிலா பூமியை ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வருதுன்னு. என்னதான் நிலா பூமியை ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வந்தாலும் பூமியிலிருந்து நிலாவோடைய டிஸ்டன்ஸ் ஒவ்வொரு மாதமும் வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். இது ரெண்டு விதமாக நம்ம சொல்லலாம். நிலா பூமிக்கு பக்கமாக வர்றதை நம்ம பெரிஜினும், பூமியிலிருந்து நிலா கொஞ்சம் தூரமாக இருக்கும்போது அதை அப்போஜின்னு சொல்லுவோம். இது இப்படி ஒவ்வொரு மாதமும் வேறு வேறு டிஸ்டன்ஸில் ஏற்படுது. அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது அப்போஜி அண்டு பெரிஜி நடக்கிறதுக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று என்னென்னா எசென்ட்ரிக் ஆர்பிட் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னா, நிலா பூமியை ஒவ்வொரு மாதமும் நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும்போது பூமி ஒரே மையப்புள்ளியில் இருக்கிறதில்ல. நிலாவுக்கு பூமி பக்கமாக இருந்தால், அதாவது பெரிஜி பொசிஷனில் நிலாவுக்கு அது நீள்வட்ட பாதையாக இருக்கும். அதே மாதிரி தூரமாக இருந்தால் அது வட்டப்பாதையாக இருக்கும். பட் எக்ஸாக்டாக சர்க்கிள் ஷேப்பில் இருக்காது. இந்த அப்போஜி அண்டு பெரிஜியோட டிஸ்டன்ஸ் ஒவ்வொரு மாதமும் மாறுறதுக்கான காரணம் எசென்ட்ரிக் ஆர்பிட் தான். அதனால தான் இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு மாறுபட்டுக்கிட்டே இருக்குது. இந்த இயரில் ஒரு 13 தடவை பெரிஜி பொசிஷனும் 14 தடவை அப்போஜி பொசிஷனும் நடக்குது. ஒரு பெரிஜி டு பெரிஜி, அப்போஜி டு அப்போஜி வர்றதுக்கு 27 நாள் ஆகும். அதே மாதிரி நிலாவோட சென்டர் பாயிண்ட்லேருந்து பூமியோட சென்டர் பாயிண்ட் அப்ராக்சிமேட்டாக 3,82,900 கிலோமீட்டர் இருக்கும். இதுவே நிலாவுக்கும் பூமிக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் என்னென்னா 3,80,400 கிலோமீட்டர். ஃபுல் மூன் அல்லது நியூ மூன் டேஸில் பெரிஜி பொசிஷனில் நிலா வந்துச்சு அப்படின்னா அது சூப்பர் மூனாக இருக்கும். அந்த டைமில் நார்மல் டேஸை விட ஒரு 14 மடங்கு பெருசாகவும் 30% பிரைட்டாகவும் இருக்கும். இன்றைக்கி ஜூன் 27 அன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு நடக்குது. ஸோ அந்த டைமில் நிலா அப்ராக்சிமேட்டாக 3,69,286 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இப்போ சொல்கிற டேட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பெரிஜி பொசிஷனுடைய டேட் அண்டு கிலோமீட்டர்ஸ் தான் நான் சொல்கிறேன்.